தக்கலை பகுதி. இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரை பார்ப்போம். ஐயா வணக்கம். உங்க பேர் என்ன ஐயா? கோபால். இப்போ என்ன வேலை பார்க்குதியா? கொத்தனாரு. இப்போ வேலைக்கு போறீங்களா? பந்தல் வேலையும் போவீங்க. சரி சரி. அப்போ வேலை எப்படி இருக்கு இப்போ? வேலை கம்மி. மழை வேலை கம்மியா? ஓ, முன்னால இருந்த மாதிரி இந்த பிறகட்டு இப்போ குறவு இல்லையா? மண்டபம் வந்ததுனால பந்தல் வேலையா? அப்படியா? ஆட்கள் வருது நிறைய பந்தல் கட்ட ஆளு, அதனால கஷ்டம் இல்லையா? முன்னால பந்தல் கட்ட ஆளு குறவா இருந்து. ஓ, 20 ஆள்கள். ஏன்னா வேற வேலை இல்லாத ஏதாவது ஒண்ணு செய்து பிழைக்கணும்னு அந்த அளவு வாட்டர் வந்துட்டு இருக்கு. ஓ, அந்த அளவு பெரிய பெரிய பந்தலா? ஓ, அப்படியா? சரி சரி. மற்ற அரசியல் இந்த கட்சி மாநாடு, கோயில் திருவிழா, அது மாதிரி பெரிய பெரிய பந்தல். ஓ ஓ, சரி சரி. ஓ, சரி சரி சரி. சரி சரி, இருக்கட்டும். நம்ம முன்னால நம்ம ஊர்ல திருமண வீட்டுக்கு கட்டுவாங்க இல்ல பந்தல், அந்த பந்தல் தான் குறைஞ்சு போச்சுன்னு தான் கேட்டேன். அது இல்ல, சுத்தமா இல்ல இல்ல. ஏன்னா அன்னைக்கு ஓலை பந்தல், இன்னைக்கு ஓலை பந்தலே காண முடியல. அதான் இருந்தாலும் சீட்டு, கொஞ்சம் பிளாஸ்டிக் சீட்டு போடுவாங்க, அப்படி போடுறது இல்லையா? சரி, உங்களுக்கு சம்பளம் எப்படி இருக்கு? வேலை உள்ள அன்னைக்கு சம்பளம் எப்படி? 1200 சம்பளம் இருக்கு. சாப்பாடு போட்டு 1200. அது உங்களுக்கு நேக்கு தெரிஞ்சதுனால 1200. புதுசாக ஒரு ஆள் கிடைக்காது அந்த அளவு. புதுசாக ஒரு ஆள் இருந்தாலும் கிடைக்குமா? ஓ, வேலை தெரிஞ்சா தெரியணும் இல்லையா? சரி, சின்ன வயசுல என்ன வேலை பார்த்தியா? என்ன படிச்சிய? 6ஆம் வகுப்பு. படிப்பு யாரும் இல்லை, வேலைக்கு போயாச்சு. 1 ரூபா கொடுக்கணும். 1 ரூபான்னா 1970 வெளிநாட்டு போனீங்களா? ஐயோ, அப்ப அந்த காலத்திலேயே டெய்லரா? சரி, வெளிநாட்டு போய் எப்படி நல்ல முன்னேற்றம் உண்டா அந்த காலத்துல? அந்த காலத்துல வெளிநாட்டு போறதே ஒரு பெரிய மதிப்பு இல்லையா? பெரிய மதிப்பு. 10,000 ரூபா. ஓ, விசா கிடைக்காம அங்க வேலை செய்தியா? அப்படி ஒண்ணு இருக்கா? ஓ, 1000 நாள் நாட்டுக்கெல்லாம் தானே எழுதுறா. ஓ, 1000 நாடு அங்கே இருக்கு. ஓ, ஒரு நாடு இல்லை. பிலிப்பைன், சைனா, கொரியா, இத்தாலி, பலஸ்தீனி, லெபனானி, அப்படி 1000 நாடு அங்கே இருக்கு. நம்ம நினைக்கிறது துபாய் செய்வோம். அங்கே பார்த்தா தெரியும் 1000 நாடு பிரிவு, சின்ன சின்ன பிரிவு. நம்ம மாவட்டம், மாநிலம் அந்த மாதிரி இருக்க மாதிரி. ஒரு ரோடு போனா அவன் ராஜா, அதுல இருந்து 2 ரோடு போனா அவன் ராஜா, அதுல 10 ரோடு போனா அவன் ராஜா. அப்போ ஒரு 3 இடத்துல என்ன கிடைக்குது? துபாய் கிடைக்குது, சாலை கிடைக்குது, அவதே கிடைக்குது. பாக்கி 6 இடத்துல கிடைக்குது. அவன் பட்டியம் பார்த்துக்கிட்டு அவன் மக்கள் என்ன செய்வான்? அவன் சொல்லி சாராக இருக்கான். ஓ, இருக்கான். யாரு? இந்த 3 இடத்துல என்ன கிடைக்காம கிடைக்குது. அவன் சொல்லி பாட்டை கப்பலில் போதா 2 கப்பல் 3 கப்பல் வந்து இறக்கான். அப்போ நீ விற்கடா இல்லையா? அது விஜயம் இல்லையா? விற்கப்படா தர மாட்டான். நானும் 7 நாட்கள் நான் எதோட உண்டாக்குவேன். உங்களோட ஹெல்ப் பண்ணி சாரா இல்லை. ஓ, அந்த நாட்டிலே உண்டு இல்லையா சாராயம்? எல்லாம் உண்டு. 12 ரூபா கொடுக்குது. ஓ ஓ, பாக்கெட்டு புல்லு தான், புல்லு ஆப்புக்கு போல கிடைக்காது. ஓ, புல்லு எல்லாம் புல்லு 12 ரூபா அந்த காலத்தில். ஆமாம், அங்கே 86 12 ரூபா. ஓ, ஒரு நாள் வேலையா 2 ரூபா சம்பளம். ஓ, 2 ரூபா. 700 அனுப்ப முடியாது. 700 மாதம் அனுப்ப முடியாது வீட்டுக்கு. ஆமாம், 2 மாதம் வேலையை பிடிக்குவா. 3ஆம் மாதம் காசை சாப்பிட்றதுக்கு வரும். 4ஆம் மாதம் தான் 700 அனுப்பலாம். நான் கம்பெனி ஓடிட்டேன். அடிக்கல, ஒன்றா அடிக்கல, வேலை பிடிக்கல. வீட்டில் விட பார்க்கலாம். ஓ, வீட்டில் அனுப்பணும். அனுப்ப பார்க்கலாம். மண்ணு குத்தேன். ஓ, குத்த பண்ணேன். எல்லாம் கொத்துறாரு, சும்மா இருக்காரு. நான் மாத்திரம் மண்ணு குத்தி ஆவலாம். நான் முடியாது. எல்லாரும் இருக்காங்க, யாரும் கிடையாது. அவங்க வீட்டு போ. அப்படி நாளை போய் சும்மா சொல்றாரு. மறுநாள் நைட்டு ஒரு நாள் கேட்டு போய் தான் ஆகணும். ஓடிக்கிறது பேக் லீவ் போட்டு. எந்த நாட்டில் இருந்து? துபாயில இருந்து. அப்படி வந்தால் நமக்கு ஊருக்கு வர கஷ்டம் இல்லையா? அது ஒரு கஷ்டம் இல்லை.
வேற கப்பல்ல யாரும் அதெல்லாம் வந்துடலாம். ஆ. நான் சொல்றேன். அந்த காலத்துல இப்ப எல்லாம் கஷ்டம். எப்போதும் கஷ்டம் இல்லை, எப்போதும் கஷ்டம் இல்லை. அப்படியா? ஆ எப்போதும் வரும், எப்போதும் போவேன். ஆ அப்போ அப்படி போயிட்டு யாரையும் தெரியாது. ஓ அப்போ ஃபர்ஸ்ட் நாள் எங்கே சாப்பாடு மொழி தெரியுமா? பேசுறது ஒன்றும் தெரியாது. 12 மொழி தெரியும். ஓ இன்னைக்கு 12 மொழி தெரியும். ஐயோ ஆ அன்னைக்கு ஒன்று போல தெரியாது. பட வேண்டிய படம்லாம் பட்டாச்சு. பட்டாய் கஷ்டப்பட்டேன். ஆ யாரையும் பழக்கம் இல்லை, ஆ. யாரும் தெரியாது. ஒரு ரமணா போட்டு ஒரு பார்க்கு அப்போ என்ன வயசு? 18 வயசு. 18 வயசு. 18 வயசுல வெளிநாட்டு போறீங்களா? ஆ இப்போ 56. ஓ இப்போ அங்கே இருந்தேன். ஆ இங்கே பார்த்துட்டே இருந்தான். ஆ நைட்டில் 12 மணி கடையை முடிச்சு வந்தான். ஆ யார் இங்கே இருக்காங்க? ஆ. வேலைக்காரன். ஆ வேலைக்காரனை பார்த்து ஓ அவங்களுக்கு மலையாளம் தெரியும். மலையாளம் தெரியும், கடலை தெரியும். ஆ அவன் என்ன, அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். ஆ வா ரெண்டு கூட்டு போய் சாப்பிடுறது. ஆ அவன் ரூம்லேயே தங்க வச்சான். ஆ ரூம்லேயே தங்க வச்சு 10 நாள் தங்க வச்சான். ஆ. சாப்பாடு தந்தான். ஆ 10ஆம் நாளைக்கு 1000 கிலோமீட்டர் வரணும். ஆ. நாளைக்கு அனுப்பிவிட்டான். அக்காமே இல்லை, ஒன்றும் இல்லை. அடிக்கல, ஒன்றுமே அடிக்கல. ஆ இறங்கின சீரியல்ல பால்கோல்ல ஒன்றுமே இல்லை. என்ன கொத்த வேலைக்கா? அதான் பேருக்கு இறங்கினாங்க. இதே கணக்குள்ள இதே இல்லாம வாங்கிட்டான். ஆ நான் அதுக்குள்ள பேசல, மொழி ஓ தெரியல. உங்கள் இதெல்லாம் பாஸ்போர்ட்டில் அங்கே அவர்கிட்ட இருக்கும். நான் கம்பெனி இருக்கு. ஆ நான் மொழி தெரியலையா? ஓ மெடிக்கலும் போகல, ஒன்றும் போகல, எதுக்கும் போகல. இல்லை நான் இல்லை அப்படியே வேலை பார்த்து வெளியே வேலை பார்த்தாங்க. 60 ரூபா சம்பளம். 60 ரூபா. ஆமாம், கம்பெனி 2 ரூபா. 2 ரூபா. ஓஹோ 60 ரூபா. அத்திரி அவன் கொள்ள அடிக்குது பாதியம். கொள்ளடி. ஆ இந்த 60 ஒன்று பண்ணா ஆ டெய்லி 1/2 ரூபா வாங்கலாம். ஓ அந்த அளவு. ஆ டெய்லி 1/2 ரூபா வாங்கலாம். ஓ அன்னைக்கு விலை குறவு. ஒரு கிலோ 15 ரூபா 12 ரூபா. ஓ அன்னைக்கு. ஆ ஆ அப்போ 60 ரூபா கொடுத்தா 1/2 ரூபா வாங்க முடியாது. ஆ ஆ வாங்கலாம். ஆ அப்படியே வேறு இது எல்லாம் இதாகவே சொல்கிறேன். அப்படி 2-3 வருஷம் அடிச்சு ஒரு 50 உதவிலாம் இவ்வளோ டேலண்ட் இருக்கு இல்லையா? ஆ ஏன் வேலை கூடாது, ஆ செய்யக்கூடாதா? ஓ கான்ட்ராக்ட் வேலையை பிடிச்சிச்சு. ஆ அப்படி கட்டுறது பூசுறது. ஓ ஒரு 1 வருஷத்தில் 20 பில்டிங் கண்டிப்பாக முடியும். ஓ கரெக்டாக முடிச்சிருப்பான் அவன். ஒரு வருஷத்துல 20 பில்டிங் முடிப்பான். 20 நிலை. ஆ ஆ 20 முடிப்பான். மண்ணுக்குள்ளே 3 ஃப்ளோர் இருக்கும். ஓ அது வண்டி எல்லாம் ஃபாரிங் உள்ள ஆகணும். ஓ ஒரு வண்டி ரோட்டில் இருந்தால் விடும். ஆ ரோட்டில் இருந்தால் ஃபைன் அடிக்கணும். ஆ அப்போ அதுக்காக ஆ. எல்லாத்துக்கும் சேர்த்து 20 கரெக்டாக ஒரு வருஷத்தில் வேலை முடியும். ஆ அப்போ நான் இப்போ வேலை இருக்காது. எனக்கு மாதம் 4 பவுன் பூசி விடுவோம். ம் 4 பவுன் கட்டி விடுவோம். ஓ அப்போ தான் நீங்கள் 10 ஆள் யாரையா பிடிச்செடுத்து 80-100 ஆள் வேலை ஓ செய்யுது. வேலை வேலை செய்யுது. நீங்கள் அதுக்கு மெயின் ஆள். நான் தான் மெயின் ஆள். சம்பளம் வாங்கி அவங்களுக்கு. எக்ரிமெண்ட் உங்கள் பேரில். ஓ அப்படி. ஓ வேற ஆள் பேரில் நம்ம என்ன வேலை ஒன்றும் பண்ண முடியாது. ஓஹோ அவங்கள பார்த்து நம்ம பொறுப்பில் இருக்கு ஒன்று தான் உண்டு. உண்டு. ஏதோ கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட கிடைக்கும். அவன் செக்கை வாங்கி கொண்டு உங்கள்கிட்ட தருவேன். அவர் கொஞ்சம் கூட தருவார் காசு. இல்லை நான் செக்கை வாங்கி கொண்டு தருவேன். என்ன வேலை இல்லையா? ஓ செக்கை வாங்கி கொண்டு தருவேன். நீங்கள் பேங்க்லேருந்து மாற்றி தெரியும். ஆ மாற்றி வந்தாச்சுன்னா ஆ நான் வேலைக்காரன் சம்பளம் கொண்டு எல்லாருக்கும் கொண்டு வந்துருவேன். ஆ அப்படி இருந்து 2 செக்கை கொண்டு ஓடிட்டான். ஓ உங்கள் செக்கு. ஆ அது 2 கோடி. ஐயோ அந்த காலத்தில். அந்த இன்னைக்குள்ள மதிப்பு 2 கோடியா? அன்னைக்குள்ள 2 கோடி. அன்னைக்கே 2 கோடி. அன்னைக்கு 2 கோடி. ஆ 100 வரைக்கும் சம்பளத்தை பாருங்க. ஓ ஆ ஆ நல்லா பாருங்க. ஓ 100 பேர் சம்பளம் ஒரு மாதத்துக்கு தருவான்னு வரும். வரும். ஆ அப்போ இதெல்லாம் ஆ இவனுக்கு 10 ரூமு. அப்போ செக்கை கொண்டு போயிட்டுனா அந்த ஆள் சம்பளம் கொடுக்க கஷ்டம் அடுத்து. ஏன் லாப காலத்தோളം போச்சு. அத்தனை போச்சு. அந்த 10 வருஷம் சம்பாதிக்க காசு அவ்வளோ போச்சு. அவ்வளோ போச்சு. நான் கொண்டு வரணும் எங்குள்ள அவன் ஒன்று ஆரஞ்சுக்காரன். ஆலஞ்சியா? ஆமாம். ஓ நம்ம கன்னியாகுமரி மாட்டாக்காரன். ஒன்று திருச்சிக்காரன். ஒன்று திருச்சிக்காரன். திருச்சி. அப்போ அந்த எங்கே போனாலும் நம்ம ஆளு தான் நம்மளை சதிப்பான் அதுதான். இல்லையா? வெளியே நாட்டுக்காரனை விட நம்ம ஆளு தான் சதிக்காரன். அப்படி எல்லாம் போச்சு. ஆ நான் மண்டல ஆகிட்டேன். ஓ மனசு குழப்பம். கூட்டி போடுறது நைட்டு ஒரு சம்பளம் 11 சம்பளம். ஓ என்ன பார்க்குறது பாதுகாப்பு. நான் வேலை ஸ்டார்டிங் ஓ எல்லாம் பார்த்து ஆள் கொடுக்குது. ஆ 3 மாதம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஆ கிளியர் ஆகிட்டு எல்லாம் இருந்தாங்க. ஆ அதுபோல் வேலையை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்படியே இருக்கிறது ஒரு நைட்டில் 12 மணி ஆ போய் பிடிக்கிறது. பிடிச்சாச்சு. 4 பேர் பிடிச்சாங்க. ஆ 4 வந்து ஒன்றும் கிடையாது. ஆ அவங்களெல்லாம் உண்டு, எல்லாம் ஓவர். ஆ அக்கா மேலாம் ஓவர். ஆ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லை. நான் ஏதோ நான் ஜெயிலிருந்தேன். ஓஹோ மண்ணுக்குள்ள ஆ பூமி கடியில. ஜெயிலெல்லாம் பூமி அடியில் இருக்கும். பூமி கடியில இதெல்லாம் கொண்டு போடுறது. ஆ சாப்பாடுலாம் வந்துடும். எல்லாம் தரும். பயங்கர சூடாக இருக்குமோ? சூடு உண்டு. ஃபேன்லாம் வந்து எல்லாம் உண்டு. எல்லாம் உண்டு. ஆ அது 70 நாள் ஆ கம்பெனியை கண்டுபிடிக்க ஆ கண்டுபிடிச்சி மாவேலிக்கார குமார் ஆ அவனுக்கு போடலாம் கிடையாது. ஆ வயலாளி 86 தான் வந்த நாள். ஆ பார்க்கல. நீங்கள் தந்தா வீட்டில் ஆ போகலாம். ஆ
ആ വാങ്ങിയിട്ട് 10 വർഷത്തെ വീട്ടിലെ പേജ് വാർത്ത കിടക്കുക. ഓ 1 വർഷം വേണ്ട. ഓ വീട്ടിലെ പേജില്ല. 30 വർഷം പണം അനുപ്പില്ല പേജ് വാർത്ത കിടക്കുക. അത് ഞാൻ അതിപ്പോൾ അത് മാമനെ മോനെ അതോ കൊണ്ടാണ് വേറെ കെട്ടി കൊടുത്ത് പോട്ടാங்க. ഇവിടെ ഓ കെട്ടി കൊടുത്തിട്ട് കെട്ടി പോട്ടാங்க. അപ്പോൾ நீங்கள் பணத்தை வச்சாமல் நீங்கள் வராதுன்னு. ஓ அதோட மறந்துட்டு 1 வருஷம் பணம் 1 வருஷம் கூட 10 வருஷம் சம்பாத்தி 1 வருஷத்தில் வந்தால் இல்லை. ஓ வீட்டில் வந்தாச்சு. இந்த பணத்தை பார்த்தா நீங்கள் கண்ணை மாறிவிட்டாங்க. ஓ பணம் எப்படி வருது? ஓ இந்த பணம் எப்படி வருது? அப்போ அவன் உழைக்கிறேன். அப்போ நான் வீட்டில் இடத்து வந்தேன். வீட்டில் வந்தேன். முதல்ல வந்து இறந்தேன். காலையில் 6 மணிக்கு. வீட்டில் வேறு மனுஷன் வரல. நைட்டு 12 மணிக்கு பிஸியாக இருந்தேன். வந்து அம்மா இருக்காங்க விரும்புகிறாங்க. கேட்குறாங்க. முடிச்சவங்க போய் அழைச்சா அழைச்சிட்டு நான் ஒரு 3 மணி கூட என் ரிசல்ட் இருக்குது. நான் 4 பேர் பாம்பே. ஓ மீண்டும் 4 பேர் 3 மாதம் இருந்தேன். இங்கே இருக்க விரும்பல. விரும்பினா பணம் இல்லை. ஓ பைசா இல்லை. பைசா உண்டே தான் மரியாதை. பைசா இல்லைன்னா ஒன்றும் எடுபடாது. மாதம் அங்கே இருக்கேன் பாம்பே. பாம்பே துபேருந்து போனது. விசா ரெடி ஆகிடுச்சு. லைசன்ஸு எல்லாம் ஹோம் பேர் செய்யலாம். நீ எது வேணால் உங்களை செய்யலாம். உனக்கு எல்லாம் ரெடி. விசா போய் வீட்டு போ. எல்லாம் உனக்கு பாம்பே கரெக்டு. கரெக்டாக 55 மீட்டர் திரும்ப மாதிரி. அது இறங்கினேன் 3 மாதம். அப்புறம் 5 வருஷம் வேலை இருக்கிறாங்கன்னா எல்லா மக்களும் வெளியேறி ஆகணும். 20 லட்சம் பேர் வெளியே வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் வெளியேறணும். வெளியேறி ஆகணும். சட்டம் போட்டுட்டான். வேலை எடுத்து ஆளுங்க. வேலை இருக்குது. வேலை எடுத்து ஆளுங்க. 6 மாதம் ரூம்லேயே இறவேன். 6ஆவது மாதம் பார்த்தேன் 31 வயசு ஆகும். பெண்ணை கட்டுவோம். பொண்ணுகிட்ட போய் மீண்டும் ஊருக்கு வந்தியா? மத்தியில் தங்கம். மத்தியில் தங்கம் அன்னைக்கு வெள்ளி. அதில் 5 லட்சம் செப்பு போட்டால் தான் முன்படி ஆகும். ஓ 15 ஆகும். அதே மாதிரி பார்க்க சம்பளத்துக்கு. ஓ கடத்தல் கொண்டு கொடுத்தா பைசா கிடைக்கும். ஓ $2260 அமெரிக்கன் டாலர் டியூட்டி. ஓ இது எத்தனை வருஷத்துக்கு முன்ன? இது இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே. 25 வருஷத்துக்கு முன்ன. ஆமாம். ஒரு 90 சில்லறையில். அப்போ $2260 ஓரமாக இருக்குது. அதை அடைச்சி வீட்டு அடைச்சி வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்க எல்லாம் பிடிக்கும் 11 நாள் வர வேண்டிய இருக்குல்ல. இதே பாட்டி பிடிச்சி 11 நாள் பிடிச்சுட்டான். எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. ஓ எல்லாத்தையும் காரில் ஏற்றாச்சு. கொண்டு போயாச்சு. அவங்க வாங்கினா நம்ம தரது 4 லட்சம். ஓ 4 லட்சம் கிடச்சி. ஓ அதை வாங்கிட்டு ஊரில் வந்து கல்யாணம் பண்ணேன். அதுக்கடுத்து வெளிநாட்டு போகல. போனேன் 6 மாதம் இருந்தேன். வீடு போனேன். நைட்டு திரும்ப வந்தேன். திரும்பி போந்தா இல்லை. இங்கேயும் போனேன். போந்தா இல்லை. பார்த்த கையில் போட்டு எடுத்த வாங்கும். வேலை வெள்ளாடு வேலை வேலை கேன்சல் பண்ணிட்டு ஊரில் வந்து ஏதாவது வேலை. அப்போ எல்லாம் போந்தாரு. போந்தா போடுவாங்க. பேங்கில் பணம் பேங்கில் பணம் எல்லாம் ஒரு மரியாதை. அப்படி ஒரு மனிதர் ஒரு வேலை மசில் கூட வேண்டாம். 3 மாதம் தான் நிற்க முடியும். 3 மாதம் கழிச்சா இப்படி பார்த்தா வீடு தான் ஆகணும். இப்படிச்சா போயிடலாம். போனேன் 5 வருஷம் இருந்தேன். 2 வருஷம் 2வது வேலை தூக்காச்சு. தூக்கப்படாமல் ஒன்று பூத்தாரு. இந்தியாக்காரங்களோட பேப்பர் பூத்தாரு. இந்த மறைஞ்சேன். அதனால் எங்கே வேட்ட முடியும். இந்த ஆண்டுக்காரங்க எடுக்க மாட்டான். எந்த கோல்டுகாரன் முடியாது அந்த கோல்டுகாரங்களே ஒன்று விடு. அவன் போட்டு இந்த மாதிரி 1000 வீடு அது இல்லாமல் ஒரு 3 சார்காரன் வெளியே கூட இருக்கான். வீட்டிலே 3 வெளியே வர வாங்கிட்டான். அதே மாதிரி இருந்தாலும் நல்லா பிள்ளைகள் கல்யாணம் ஒரு வீட்டு வந்து வீட்டில் வந்து டேரக்டர் மரத்து கடை கேட்க முடியாது. கடை கேட்டால் எல்லாம் பேங்கு உருப்பிடுங்கள் பேங்கு எல்லாம் பேங்கு வீட்டில் வந்தாலும் அப்படி தான் எல்லாம் ஒன்றுமே நடக்குது. அப்போ நான் அனுப்பின பைசாவை கணக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தோன்னா எல்லாம் வாயில் அடுப்பில் கூட எழுதி விடுறேன். அது வாயில் அப்படியே ஒன்று அடுப்பில் எழுதிட்டான். கடை கேட்டு பேங்க்ல இது இல்லையா? அப்போ என்ன ஒரு தலையெழுத்து நான் நினைக்கிறேன். எவ்வளோ பாடுபட்டாலும் உங்களுக்கு அதுக்குள்ள இது இல்லை இல்லையா?
ஓ இப்போ வீட்டில் தனியாக இருக்குது? ஐயோ. ஆ ஓ கடையில் இருக்கு. ஆ ஆ தங்குது ராத்திரி? ஆ இல்லையா? அப்படியா? மழை நேரத்துலலாம் கஷ்டம். ஆ ஆ ஆ ரேஷன் கார்டு உங்களுக்கு இருக்கா? ரேஷன் கார்டு உங்களுக்கு இருக்கு? அதான் வீட்டில் இருக்கா? ஓ அங்கே வீட்டில் எல்லாம் இருக்கு. அங்கே எல்லாம் அங்கே தான் இருக்குது, வீட்டில் இருக்கு. ஓ ஆ ஓ காப்பி தருது. பென்ஷன் அது கிடைக்குதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் பேரில் சொத்தும் இல்லை? ஆ ஆ இதுக்கு பின்னாடியே கிடக்கு. ஆ பின்னாடி போகணும். சரி சரி. ஒரு அரை கிலோமீட்டர் போகணும். ஆ 3 சென்ட் அவன் 4 லட்ச ரூபாய் அண்ணன் பையன் வாங்கி போட்டான். ஆ சத்து தான் நான் கொடுக்கல போட்டுருக்கேன். முடியல வர போட்டு கிடையாது. 37 ஒரு செங்கல் 6 கல் ஆ ஒன்றும் போனேன் பகலில். ஆ ஆ அன்னைக்கு காசு இருந்தது நேரம்? அன்னைக்கு காசு நேரம் எல்லாம் தர மாட்டான். எல்லாம் தர மாட்டான். போட்டோட சரி. எல்லாமே மண்ணோடு ஆ செந்தரக்கணக்கு கம்பியரக்கணக்கு எல்லாம் இறக்கியாச்சு. பின்ன இந்த வாழ்க்கை எப்படி ஆன பிறகு நமக்கு மனசுக்கு ஒரு இதாக இருக்கும் இல்லையா? கெட்டு போச்சு மனசுக்கு மனக்குழப்பம். அங்கே இருந்து இப்படி இங்கே வந்த வீட்டில் வந்த இப்படி பிறகு கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா? தண்ணி அடியாத உண்டா? ஆ ஓ தண்ணி அடி உண்டு. தூக்கம் இல்லை. அந்த மனக்கவலை முடிச்சே இருக்குது. உறங்க முடியாது. ஏன்னா நமக்கு மனசு இதாகி போச்சு. ஓ ஓ அந்த மாதிரி ஆகி போச்சு. தெரியாது. கொஞ்சம் தூக்கம் வரும். அப்படி கிடைக்குது. மறுநாள் மீண்டும் எங்கேயாவது வேலை ஒன்றுனா போகணும். வேலை இல்லைன்னா அப்படியே இருக்கணும். ஆ வேலை உள்ள நேரம் கொடுக்கிறது. அப்படி ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்போ உங்கள் வாழ்க்கையை வச்சு இப்போ ஒரு படமே எடுத்துடலாம். படம் தான் எடுக்கலாம் இல்லையா? சரி. அந்த காலத்தில் சினிமா எல்லாம் பார்ப்பியா இல்லையா? அப்போ அந்த சினிமாவில் ஏதோ ஒரு ரத்த கண்ணீர்னு எல்லாம் படம் உண்டு. எம்.ஆர். ராதா இப்படி அவங்க எல்லாம் பட்ட பாடெல்லாம் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதை மாதிரி நல்ல ஒரு சோக பாட்டு ஒன்று பாடுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு 4 வரி. இல்லை நம்ம படம் பார்த்துருப்போம் இல்லையா? படம் பார்த்ததில் இந்த மாதிரி படத்தில் காட்டுவாங்க இல்லையா? குடும்ப சூழ்நிலை கஷ்டம் இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் வரும்போம் அந்த அதில் பாட்டெல்லாம் வருமே. யாருக்காக அப்படின்னு எல்லாம் வரும். எழுதுங்கள் என் கல்லறையில் இரக்கம் இல்லாதவன் என்று இப்படியெல்லாம் வரும் இல்லை பாட்டு. அதில் பிடிச்சதில் ஒரு பாட்டில் ஒரு 4 வரி பாடுங்க பார்ப்போம். அவ்வளோதான். ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள். நெஞ்சு பொறுக்காது. பாட்டு வார்த்தை வராது. இது பாக்கியராஜோட போட்டா வரும். ஐயோ ஐயோ இது வேணும்னு போடவில்லை. அந்த அமைதிக்காண்டி போடுது. அமைதிக்காண்டி போடுது. நிம்மதிக்காண்டி இல்லையா? நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஏதாவது கோயில்களில் போய் இருந்து தியானம் மாதிரி இருக்கணும். இருந்து மன நிம்மதி கிடைக்கும். குடியை கொஞ்சம் குறைக்க கொள்ள அப்படி பார்க்கணும். எத்தனை காலம் இனி உடம்பு திறந்தாச்சுன்னா இப்பெல்லாம் ஆட்டம் கொடுத்தாச்சு. ஆடுது கையெல்லாம் ஆடுது. பைசா எங்கிறன்னு தெரியாது. எப்படி நல்லா இருக்கத்தானே இல்லையா? அவரை கட்டலாமா? உங்க கூட்டாளி தானே? ஃப்ரெண்டு தான் இல்லையா? அவ அவர் சொல்லி இதெல்லாம் உண்மைதான் இல்லையா? அப்படியா? எல்லாம் தெரியும். எல்லா ஆட்களும் மிகைப்படுத்தி பேசுவாங்க இல்லையா? அதான் பாக்கி ஒரு லட்சம் வருது. என்ன பற்றி கேளுங்க. ஒரு லட்சம் கட்டணம் கேட்க மாட்டான். அப்படியா? வாழ்ந்து கட்டமே வாழ்க்கையில் இவன் தான் கூடி தரேன். அப்போ குற்றம் செய்துட்டு ஜெயிலில் இருக்க ஆளெல்லாம் குற்றவாளி கிடையாது இல்லையா? சந்தர்ப்ப சூழ்நிலை செய்யக்கூடிய சும்மா இருக்க கெட்ட நேரம் பிடிச்சது இல்லையா? ஏதோ நீங்க என்ன படைய பாடுங்க வரிஜன்மத்துல நல்ல இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். மறுஜன்ம பாவம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மையா? ஒன்றும் தெரியாது. அவங்கள்ட்ட கேட்கணும் இல்லையா? நீங்க 2 பேரும் வயசான ஆளு தான். நீங்க ஆமா 43 வயசு. 43 ஆச்சா? அப்படியா? பார்த்தா அழகா முடியெல்லாம் அஜித் மாதிரி இருக்கு. அப்படியா? அவ்வளவுதானே ஆச்சு. ஓ இந்த நரைக்கிறது மெயின் காரணம் என்ன? கெட்ட பழக்கம் தான். நீங்களும் தான் பார்த்தீங்களா? தண்ணி அடி உண்டா நீங்களா? ஐயோ
ஓ அப்படியா இனி இந்த மாலை போட்ட நிமித்தமா இனிமேல் தண்ணி அடிக்கவே கூடாது. அடிப்பீங்களா? இங்க நடக்காது. மண்டே வரைக்கும் கைவந்தானம் ஆண்கள் இங்கேருந்து அலைமண்டலேருந்து இது வரைக்கும் ஒரு 2000 இடத்த எடுக்கலாம். என்ன இதை மாதிரி குடும்பத்தை டைவர்ஸ் ஆகி ஒன்றும் இல்லாமல் இப்படி சிட்டு நடக்குது. எங்களை போல நடக்குது. 2000 எடுக்கலாம் இல்ல? 2000 இடத்த எடுக்கலாம். எடுக்கலாம் இல்லையா? எடுக்கலாம். இது காரணம் என்னன்னா நம்மகிட்ட வருமானம் இல்லை, நம்மகிட்ட கெட்ட பழக்கம் இருக்கு. கெட்ட பழக்கம் இல்லை. நீங்கள் வாரத்துக்கு ஒன்று அடிக்கிறீங்க கூட நம்ம உள்ள போய் நீங்கள் வேலையை போயிருக்கியோ நான் வேலையை போய் மாட்டேன். ஏன்னா கறி கட்டது வச்சு முதல்ல போய் முடியாது. அவள் சொல்லுவாள் ஏன்னா வீட்டு வேறு வேலையை போயிடலாம், வீட்டு வேறு வேலையை போயிடு அப்படி இருபத்தி டாக்டர் லக்கு. ஓ அப்படி வந்தோடனே அவங்க நிறைய பேர் நீ அவங்க போகல அப்போ உனக்கு என்ன அப்படி இல்லை. நம்ம அப்போ ஒழுங்காக இருப்போம், பையன் கொடுத்துட்டே இருப்போம், எல்லாம் வாரம் கொடுப்போம். நம்ம மண்டை காய்ச்சி விட்டுறது இலக்கி விட்டுறது பையன் இருக்கும். ஏற்கனவே நமக்கு ப்ரெஷர் இருக்கும், குடிச்சிட்டு அப்படியே கிடைக்கும். அப்படிதான் இல்லையா? அப்போ உருவாக்கி விடுறது இன்னைக்கு குடிக்கிறதுக்கு மெயின் காரணமே பொம்பளை தான் இல்லையா? காரணம். சரி, அவங்க ஏதாவது வேலையை போகிறாங்களா? அவங்க வேலையை போவாங்க, கடை வேலையை போவாங்க இல்லையா? எல்லாம் அடுத்த ஆளை பார்த்து ஆசைப்படுது. ஆசையில் தான் சிக்கல் உண்டாகுது. பணம் ஆசை, பணம் ஆசை. நகையெல்லாம் வீட்டில் வைக்க மாட்டான், தலையில் வச்சிருப்பான். அங்கே வச்சிருக்கோம். அங்கே எங்கேயும் போகும்போது அங்கே எடுத்து போட்டுட்டு அப்படியே போகிறாங்க. போட்டு அப்படியே அங்கே கலந்து வச்சுட்டு வராது. ஏன்னா அவங்கள்ட்ட பயந்து எனக்கு ஐயோ ஒரு கிராம் கூட கொண்டது 5 பவுன் அடிக்கல. அவள் கொண்டது 5 பவுன், நான் 35 பவுன் கொடுத்தேன். ஐயா வெளிநாட்டில் 35 பவுன். அந்த நன்றி எல்லாம் மறந்து போச்சு அவங்களுக்கு. எனக்கு செயின் 10 பேர் செயின் உண்டு, உண்டு, மோதிரம் உண்டு. எல்லாம் ஒரு காலம் தான் இல்லையா? எல்லாருக்கும் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு பார்த்தா. எல்லாம் இளமையில கொஞ்சம் நாளத்தை இதுதான் உண்டு இல்லையா? தலைவர அதுக்கடுத்து ரொம்ப கஷ்டம் தான். கல்யாணம் ஆகலையா? ஐயோ, அப்போ கதை கேட்டா இன்னும் நிறைய கதை கேட்கலாமே. ஒரு படமே எடுக்கலாம், இதை வச்சு ஒரு படம் எடுத்து ஓட்டலாம். என்ன காரணம் அது? வேண்டாம், இவரெல்லாம் நம்முடைய பாட பார்த்தது இல்லையா? ஒரு கோட்டருக்கு வழியை பார்க்கணும், போய் அப்படியா? வியாபாரம் என்ன உண்டா? அப்படி இறக்கி விடுங்க. சரி, நம்ம எனக்கு பாடுபட்ட ஆளு தான் தெரியும், அதனால வருதான். எனக்கு அந்த ஆளை பாடு தெரியல. எனக்கு ஒரு ஆலோசனை தோணுது, இவர மாதிரி இந்த வருஷம் ஒரு மாலையை போட்டு சாமிக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு மாலை போட்டுட்டு குடியை மறக்க உள்ள வழி பாருங்க. மனசிலாச்சா? குடியை மறந்துட்டு மறக்க முடியாது. ஆன்மீக வழியில போய் ஏதோ ஒரு தியானம் அந்த மாதிரி இந்த மாதிரி போய் வாழ்க்கை திருப்ப ஒரு வழி. அவருக்கு விருப்பம் இல்லை, எந்த சாமி அவருக்கு பிடிச்சது அங்கே திருச்செந்தூர் அங்கே இல்லைன்னா சாமிதோப்பன் அங்கே முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, சமீதர் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் தெய்வம் எல்லாம் ஒன்று தான். தெய்வம் எல்லாம் ஒன்று தான். நான் எந்த தெய்வத்தையும் குறையலாம் குறைச்சல் இல்லை இல்லையா? எல்லாம் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும் இல்லையா? சரி, அப்போ சாமி நீங்களும் அவங்க இவர சாமியாட்ட சேர்த்துக்கங்க. சரி, அப்படி ஆயிடும் இல்லையா? இதுக்கு தான் அந்த காலத்தில் தியானம், யோகா, ஆன்மீகம், ஒரு கோவில் இதெல்லாம் வச்சு தெய்வ பக்தியோட இருந்தாச்சுன்னா கூடுதல் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போவும் பகவத்கீதை படிச்சுட்டாரு இல்லையா? ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. அங்க வச்சிருந்தா இங்க கொடுக்கல, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாய் கொடுங்க, சாய் குடிச்சிட்டு. ஐயோ எடுங்க. சரி தலைவர, சாய் வேற என்ன வேணும்? கட் பண்ண வேண்டாம், சாய குடிங்க. பலகாரம் இருக்கு தலைவர, என்ன பலகாரம் வேணும் தலைவர்? பலகாரம் வேண்டாமா? சாய் குடிக்க மாட்டீங்களா சாமி? பலகாரம் வேணுமா? சரி 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 ஓகே ஓகே தலைவர, வெற்றியை முடிச்சுட்டா? சரி, இப்படி ஒரு செய்க தலைவர. ஓகே, வெற்றி உண்டாகட்டும். உங்களை சந்தித்தது. சாயோ பலகாரமோ எதாவது வாங்கி தரேன். யாரும் பைசா தர மாட்டேன். ஏன்னு தெரியுமா? நீங்க இவர மாதிரி ஒரு சாமி ஆவி குடியை நிறுத்தி நல்லா வரணும், அதுதான் எங்க ஆசை. யாரும் பைசா தர மாட்டேன், சாப்பிட வேண்டி தரேன். ஏன்னா நீங்க உங்க விஷயத்தையெல்லாம் சொல்லியாச்சு, நான் தருவேனா? சரி பார்ப்போம். மனசிலாச்சு முன்னால கடன் வாங்கி செலவழிச்ச பைசா கொடுக்கணும், அவ்வளோதான். சரி பார்ப்போம். ஓகே, மகிழ்ச்சி.